ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் ராமுன்னு ஒரு விறகு வெட்டி இருந்தாராம். அவர் தினமும் விறகு வெட்டி எடுத்துகிட்டு வந்து விற்று தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாராம். அப்போ ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட சாப்பாடு செய்ய சொல்லி அதை எடுத்துக்கிட்டு விறகு வெட்ட போனாராம். ராதா, சீக்கிரமா எனக்கு சாப்பாடு கட்டி கொடு. இன்னைக்கு முழுசும் நான் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்தாதான் நாளைக்கு நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்க முடியும். ராமு சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு விறகு வெட்ட போனாங்களாம். ராமு சாப்பாடு பைய ஒரு ஓரமாக வச்சுட்டு விறகு வெட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்கே ஒரு புறா கூட்டம் வந்துச்சான். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. இந்த சாப்பாடை பறவைகளே நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு படுத்து தூங்கிட்டாங்களாம். அந்த பறவைகள் எல்லாம் ராமு ரொம்ப நல்லவன், அவனுக்கு நிறைய தங்க காசுகள் போட்டு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பை முழுசும் தங்க காசுகளாக போட்டுச்சுங்களாம். ராமுக்கு அது தெரியாமல் தூங்கி எழுந்திரிச்சு தன்னோட வீட்டுக்கு விறகையும் பையையும் எடுத்துக்கிட்டு போனாங்களாம். பறவைகள் எல்லாம் நிறைய வந்தனால நான் சாப்பிடாம அந்த சாப்பாடை பறவைகளுக்கு கொடுத்தேன். ஆனாலும் இந்த பைய இவ்வளோ வெயிட்டா இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு தெரியல, என்ன இருக்குன்னு கீழே கொட்டி பாரு அப்படின்னு ராமு சொன்னாங்களாம். ராமுவோட மனைவியும் அந்த பையில என்ன இருக்குன்னு கீழே கொட்டி பார்த்தாங்களாம். அப்போ அந்த பை முழுசும் தங்க காசுகளா இருந்துச்சான். எல்லாமே தங்க காசுகளா கீழே கொட்டிச்சான். அதை பார்த்தோன்னே ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சான். ராமு அந்த தங்க காசுகளை வச்சு நிலமும் மாடும் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது அதை ஒரு பணக்காரர் பார்த்தாராம். என்ன ராமு, உங்ககிட்ட ஏது இவ்வளோ பணம்? இவ்வளோ பெரிய நிலம் வாங்கி அதில் விவசாயம் செஞ்சிட்ருக்கியே, ஏது உனக்கு இவ்வளோ காசு அப்படின்னு அந்த பணக்காரர் ராமு கிட்ட கேட்டாங்களாம். அப்போ ராமு நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். அதெல்லாம் கேட்டோன்னே அந்த பணக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். அதை போய் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாராம். மோகினி, உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த விறகு வெட்டி ராமு காட்டுக்கு போனப்ப புறாக்கள் தங்க காசு கொடுத்துச்சான். அதே மாதிரி எனக்கும் சாப்பாடு கொடுத்து விடு, நானும் காட்டுக்கு போய் அந்த புறாக்கள் கிட்ட தங்க காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரரும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாராம். அதே மாதிரி புறாக்கள் வந்துச்சான். அந்த புறாக்கள் கிட்ட சொன்னாராம், சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நிறைய தங்க காசுகள் போடுங்க, நானே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு நிறைய தங்க காசுகள் போடுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த புறாக்கள் எல்லாம் பேசிக்கிச்சான். இவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன், இவனோட சாப்பாடை நம்ம சாப்பிடக்கூடாது, அவனோட பையில் விஷப்பூச்சிகளை போடணும் அப்படின்னு சொல்லி விஷப்பூச்சிகளை போட்டுட்டு பறந்து போயிடுச்சான். அந்த பணக்காரர் அந்த பையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாராம். அப்போது அந்த பையை திறந்து பார்த்தா அதில் தேள் பாம்பு எல்லாமே இருந்துச்சான். அதை பார்த்துட்டு அவங்க மனைவி சொன்னாங்களாம், நீங்கள் ரொம்ப பேராசைப்பட்டனால தான் புறாக்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு, இனிமே இந்த மாதிரி பேராசைப்படாதீங்க, நாம் உழைக்கிற காசு மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொன்னாங்களாம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம எப்பயுமே பேராசைப்படக்கூடாது, நம்ம நேர்மையாக உண்மையாக இருந்தோன்னா நமக்கு தேவையானது நம்ம தேடி வரும். ஓகேவா குட்டீஸ்? வரும். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம புறாவும் எறும்பும் பற்றி கதை பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு குட்டி எறும்பு இருந்துச்சான். அந்த குட்டி எறும்புக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சான். தண்ணி தேடி அந்த காடு ஃபுல்லா அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய அருவி ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அதுல தண்ணி குடிக்கலான்னு போச்சான். அப்போ அங்க ஒரு பாம்பு இருந்துச்சான். அதை பார்த்து பயந்து அந்த எறும்பு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான்.
என்னை காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, நான் தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு எறும்பு கத்திக்கிட்டே போச்சான். அப்போ அங்க ஒரு புறா மரத்துல உக்காந்து இருந்துச்சான். அந்த புறாக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு இலைய பறிச்சு கொண்டு போய் அந்த தண்ணிக்குள்ள போட்டுச்சான். அந்த குட்டி எறும்பு மெதுவா நீந்தி நீந்தி அந்த இலை மேல ஏறி உக்காந்துக்குச்சான். அந்த இலை அசைஞ்சு அசைஞ்சு கரை பக்கமா போச்சான். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த புறா மட்டும் இலை கொண்டு வந்து போடாட்டினா நான் தண்ணிக்குள்ள முழுகி போய் இருப்பேன். எறும்பு கரைக்கு வந்த உடனே நன்றி சொல்றதுக்காக புறாவை தேடிச்சான். அப்போ அந்த புறா மரத்துல இருந்து பறந்து வந்துச்சான். புறாவே, உனக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இலை பறித்து போடாட்டினா நான் தண்ணிக்குள்ளே முழுகி இறந்து போயிருப்பேன். நல்ல நேரத்தில் நீ அந்த இலையை போட்டியா, நான் அதில் மிதந்து வந்துட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த குட்டி எறும்பு புறாவுக்கு நன்றி சொல்லிச்சான். அடுத்த நாள் காலையில அந்த காட்டுக்குள்ள ஒரு வேடன் வந்தாங்களாம். அந்த வேடன் புறா மரத்துல தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டாராம். அவர் கையில வச்சிருந்த வலையை எடுத்து அந்த புறா மேல போட்டு அந்த புறாவை பிடிச்சிடலான்னு மெதுவா போனாராம். அப்போ அங்க அந்த குட்டி எறும்பு வந்துருச்சான். அந்த குட்டி எறும்பு புறாவை பிடிக்க போறாங்கன்னு பார்த்துருச்சான். உடனே வேகமா போய் அந்த வேடன் காலை நறுக்குன்னு கடிச்சிருச்சான். அந்த வேடன் வலி தாங்காம வேகமா கத்துனாராம். அப்போ அந்த புறாவுக்கு காதுல விழுந்து அந்த புறா முழிச்சுக்கிச்சான். அப்பதான் அந்த புறாவுக்கு தெரிஞ்சிச்சான் வேடன் நம்மள பிடிக்க வந்தாங்கன்னு. அந்த புறா அங்கிருந்து வேகமா பறந்து போயிடுச்சான். அந்த வேடனும் அங்க இருந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் புறா எறும்புக்கு நன்றி சொல்லிச்சான். குட்டி எறும்பே, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே நீயும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. அன்னையிலிருந்து அந்த புறாவும் எறும்பும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதுவும் எதிர்பார்க்காம நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க பாபி. நான் உங்க நனோக்கா. குட்டீஸ், உங்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும்ல? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி எலியோட கதை சொல்ல போறேன். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துக்கு வெளியில ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அந்த மரத்துக்கு கீழே ஒரு பொந்துக்குள்ள ஒரு அம்மா எலியும் ஒரு குட்டி எலியும் இருந்துச்சாம். அம்மா எலி குட்டி எலியும் வெளியவே விட மாட்டாங்களாம். ஆனா குட்டி எலிக்கு வெளியில போகணும், நல்லா ஊர் சுத்தி பார்க்கணும், ஜாலியா விளையாடணும்னு ஆசையா. ஆனா அம்மா எலி வெளியிலயே விடலையா. அப்ப அந்த குட்டி எலி கேட்டுச்சா, அம்மா அம்மா, நானே வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு ரொம்ப ஆசை, என்னைய வெளியே விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா. ஆனா அம்மா எலி, இல்ல இல்ல, வெளியில போகக்கூடாது, வெளியில போனீன்னா அங்க பூனை இருக்கும், பருந்து இருக்கும், காக்கா இருக்கும், அதெல்லாம் உன்னை கொத்தி தூக்கிட்டு போயிடும். உனக்கு பாதுகாப்பா வெளியில போயிட்டு வர இப்போதைக்கு தெரியாது. நீ ரொம்ப குட்டியா இருக்கீல, நீ பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீ தனியா வெளியில போகணும், சரியா அப்படின்னு அம்மா எலி சொல்லிட்டாங்களாம். இந்த குட்டி எலிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சான். என்ன பண்றது, அம்மா வெளியே விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம், அம்மா தூங்கினதுக்கு அப்புறமா அம்மாக்கு தெரியாம நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா எலி தூங்கிட்டாங்களாம். அப்ப அந்த குட்டி எலி, அம்மா தூங்கிட்டாங்க, நம்ம இப்ப வெளியில போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு விளையாண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொந்துக்குள்ள இருந்து வெளியில வந்துருச்சான். ஐ ஜாலி, நான் நல்லா ஊர் சுத்தி பார்ப்பேன், நிறைய தீனி சாப்பிடுவேன், ஜாலியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி எலி ரொம்ப சந்தோஷமா துள்ளி துள்ளி குதிச்சுச்சான். இந்த குட்டி எலி ஊருக்குள்ள போறதுக்காக நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்ப அங்க ஒரு துணி கடந்துச்சான். இந்த குட்டி எலி அந்த துணியை எடுத்து பார்த்துச்சான். ஐ,
இந்த துணி ரொம்ப அழகா இருக்கே, இதுல நம்ம தொப்பி செஞ்சு போட்டுக்கிட்டா அழகா இருக்குமே, இதை டைலர் கடைக்கார்ட்ட கொடுத்து நம்ம தொப்பி செஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைலர் கடைக்கு போச்சான். அப்ப அவர் அங்க துணி தைச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க கிட்ட போய் இந்த துணியை கொடுத்து தச்சுட்டா தச்சுட்டா தச்சுட்டான்னு சொல்லிச்சான். அப்போ அந்த கடைக்கார சொன்னாராம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் நிறைய துணி தைக்கணும், இப்ப தச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அப்போ அந்த குட்டி எலி சொல்லிச்சா, எனக்கு இதுல தொப்பி செஞ்சு போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தச்சுட்டா 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 அப்படி சொல்லிச்சான். உடனே அந்த டைலர்கார் சரி ரொம்ப ஆசையா கேக்குதுன்னு சொல்லி அந்த துணியை வாங்கி அதுக்கு தொப்பி செஞ்சு கொடுத்தாங்களாம். அந்த குட்டி எலி சொல்லிச்சா, போட்டு வீடு போட்டு வீடு போட்டு வீடு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவங்க அந்த எலிக்கு அந்த தொப்பியை அழகா போட்டு விட்டாங்களாம். அது போய் கண்ணாடியில பார்த்துச்சான், ரொம்ப அழகா இருந்துச்சான். அப்புறம் அந்த குட்டி எலி தச்சு தந்தவங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த குட்டி எலி திரும்ப நடந்து போயிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த தொப்பி கீழே விழுந்து மண்ணாயிடுச்சான். அச்சச்சோ, தொப்பி இப்போ அழுக்காயிடுச்சே, என்ன பண்றதுன்னு அந்த எலி சுத்தி சுத்தி பார்த்துச்சான். அப்ப அங்க ஒருத்தர் துணி துவைச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க கிட்ட போய் இந்த தொப்பி ரொம்ப அழுக்காயிடுச்சு, எனக்கு இதை துவைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அவர் சொன்னாரா, இல்லை இல்லை, எனக்கு துணி துவைக்கிறதுக்கு நிறைய இருக்கு, உன்னோடது துவைச்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அந்த குட்டி எலி சொல்லிச்சா, இந்த தொப்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கீழே விழுந்து அழுக்காயிடுச்சு, எனக்கு இதை துவைச்சு கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சிட்டா 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 அப்படின்னு சொல்லிச்சா. சரி கொடு, இவ்வளோ ஆசையா கேட்குற, உனக்கு இதை மட்டும் துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி துவைச்சு கொடுத்தாங்களாம். அப்புறம் இந்த எலி ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு அவங்க கிட்ட நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த குட்டி எலி தொப்பியை மாட்டிக்கிட்டு திரும்ப நடந்து போச்சான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படி சொல்லிட்டு போச்சான். அப்போ அதுக்கு ரொம்ப பசி வந்துருச்சான். ரொம்ப பசிக்குது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துச்சான். அப்போ அங்க ஒரு வீடு இருந்துச்சான். அந்த வீட்டுல போய் கதவை தட்டுச்சான். டிக் 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 அப்படின்னு தட்டுச்சான். அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த பாட்டி வெளியில வந்து பார்த்தாங்களாம். அப்போ இந்த எலிக்குட்டி சொல்லிச்சா, பசிக்குது 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 அப்படின்னு அந்த பாட்டிக்கு எலிக்குட்டியை பார்த்தோன்னே பாவமா இருந்துச்சான். சரி சரி உள்ள வா, உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம். அப்புறம் இந்த எலிக்குட்டி உள்ள போச்சான். அந்த பாட்டி நிறைய சாப்பாடு கொடுத்தாங்களாம். அந்த எலிக்குட்டி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வருது தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த பாட்டி ஒரு குட்டி கட்டில மெத்த போட்டு அந்த குட்டி எலிய படுக்க வச்சாங்களாம். அந்த குட்டி எலி ஜாலியா டிவி பார்த்துட்டே தூங்குச்சான். அப்போ அப்படின்னு சத்தம் கேட்டுச்சான். இந்த குட்டி எலி பயந்துருச்சான். இன்னும் மியாவ் மியாவ்னு சத்தம் கேக்குது அப்படின்னு இந்த குட்டி எலி போய் கதவை திறந்து பார்த்துச்சான். அப்போ அங்க ஒரு பூனை இந்த எலிய சாப்பிட்றதுக்காக நின்றுட்டு இருந்துச்சான். அச்சோ, இந்த பூனை நம்மளை சாப்பிட்றதுக்காக நம்ம பின்னாடியே வந்திருக்கு போல இருக்குன்னு சொல்லி இந்த எலி டக்குன்னு கதவை சாத்திடுச்சான். அந்த பூனை விடாம மியாவ் மியாவ் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான். இந்த எலி ரொம்ப பயந்துருச்சான். பூனை வந்து நம்மளை சாப்பிட்ருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துச்சான். அதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சான். சரி, இனிமே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம அம்மா கிட்ட போயிடுவோம். நம்ம அம்மா கூட இருந்தா நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அம்மா விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு, அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டோம், அதனால நம்ம திரும்ப அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி யோசிச்சுட்டான். அப்புறம் கதவை திறந்து மெதுவா வெளியில வந்து பூனைக்கு தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போச்சான்.
அப்போ இந்த பூனை பார்த்துருச்சான். உடனே அந்த எலியை துரத்திக்கிட்டே ஓடிச்சான். இந்த எலி குட்டி ரொம்ப பயந்துருச்சான். அந்த பூனைக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ரொம்ப ஃபாஸ்டா ஓடி போய் அவங்க அம்மா இருக்கிற பொந்துக்குள்ள நுழைஞ்சுக்கிச்சான். அப்புறம் அந்த பூனை அந்த பொந்துக்குள்ள எட்டி பார்த்துச்சான். அது ரொம்ப குட்டி பொந்தா இருக்கவும் அந்த பூனையால நுழைய முடியலையா. அதனால அந்த பூனை திரும்ப போயிடுச்சு. அப்புறம் அந்த குட்டி எலிய அவங்க அம்மா எலி பார்த்துட்டாங்களாம். இவ்வளோ நேரம் எங்க போன, எவ்வளோ நேரம் உன்னை நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி திட்டுனாங்களாம். அப்போ அந்த குட்டி எலி சொல்லிச்சா, இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேம்மா, உங்க கூடையே தான் இருப்பேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சா. அவங்க அம்மாவும் சரி இனிமே இப்படி செய்யாத, வா உனக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அந்த குட்டி எலி இனிமே நம்ம அம்மா கூட தான் இருக்கணும், வெளியில போனா நமக்கு பாதுகாப்பா இருக்காது, அம்மா சொல்றத தான் கேட்கணும், அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவங்க அம்மா கூட ஜாலியா போய் சாப்பிட்டுச்சா. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ்,